நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிஹேவியரல் சேஞ்சஸ். அப்போ பிஹேவியரல் சேஞ்சஸ்னால் பிஹேவியர்னால் அவரோட நடத்தை இல்லை குணநலங்கள். அப்போ நடத்தையில் மாற்றங்கள். யாரோட நடத்தையில் மாற்றங்கள்? சேஞ்சஸ்னு மாற்றங்கள். நடத்தையில் அவர் நடைமுறை மாறுகிறது. ரைட்டா? யாருக்கு மாறுகிறது? ட்ரக் யூசர்ஸ், இந்த போதை மருந்து பயன்படுத்துபவர்களின். ட்ரக்னா போதை மருந்து, போதை ஊசி. ரைட்டா? மருந்து ஊசின்னு அர்த்தம். மருந்தை ஊசியில் ஏற்றுவாங்க. மருந்து ஊசி பயன்படுத்துபவர்கள், யூசர்ஸ் பயன்படுத்துபவர்களின் நடத்தையில் மாற்றங்கள். அவரோட நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் யூஸ் எமங் அடாலசன்ஸ் ஆர் அப்படின்ற. அப்போ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னு என்னது? எதிர்மறை விளைவுகள். ரைட்டா? நேர்மறை விளைவுகள்னு நீ நல்லா சாப்பிட்டேன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்ப. அப்போ சாப்பிட்லேன்னு சொன்னால் எதிர்மறை விளைவுகள், ஹெல்த்தி போயிடும். ரைட்டா? அதை தான் சொல்கிறான். அதாவது இது என்ன சொல்கிறான்னு சொன்னால் எதிர்மறை விளைவுகள். எதிர்மறைனா எதிர்பதமாக வேலை செய்யும். இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணால் உடம்பு கெட்டு போயிட்டே இருக்கும். அவனோட குணநலங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதான் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ். அட்வர்ஸ்னு எதிர்மறை விளைவுகள். ரைட்டா? ஆஃப் ட்ரக் யூஸ். அப்படின்னா ட்ரக்னா இந்த மருந்து பயன்படுத்துபவர்கள். ட்ரக்னா மருந்து பயன்படுத்துபவர்கள். எமங் அடலசன்ஸ்னால் இளம் வயதினர்னு அர்த்தம். அப்போ இதில் பயன்படுத்துகிற முக்கால்வாசி பேர் இளம் வயதை சார்ந்தவர்கள். ரைட்டா? அப்போ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னால் அதாவது எதிர்மறை விளைவுகள் ஆஃப் ட்ரக் யூசர்ஸ். ட்ரக் யூஸ்னால் இந்த மருந்தை பயன்படுத்துவதனால் உண்டாகும் எதிர்மறை விளைவுகள். யாருக்கு மத்தியில்? எமங் அடாலசன்ஸ். அப்போ இது எப்படி படிக்கணும்? அதை இளம் வயதினர் மத்தியில் மருந்தை பயன்படுத்துவதனால் உண்டாகும் எதிர்மறை விளைவுகள். இப்படி தான் படிக்கணும். அதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னால் எதிர்மறை விளைவுகள் ஆஃப் ட்ரக் யூஸ்னால் மருந்தை பயன்படுத்துதல். யாருக்கு மத்தியில்? எமங் அடாலசன்ஸ். அப்படின்னு எமங் அடாலசன்ஸ்னால் அந்த இளம் வயதினர். இது எப்படி படிக்கணும்னா இளம் வயதினர் மத்தியில். யூஸ்னா எமங்குனா மத்தியில். ட்ரக் அடாலசன் இளம் வயதினர் மத்தியில் ட்ரக் மருந்தை பயன்படுத்துவதனால் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னது? அதாவது எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன. அப்போ என்னென்ன விளைவுகள்னு பார்ப்போமா? ட்ராப் இன் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ ட்ராப் இன்னா இடைநிறுத்தம். இப்போ ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணிடுறாங்க இல்லையா? எத்தனை பேர் ட்ராப் ஆகிருக்காங்கன்னு சொல்லி உங்கள் டீச்சர்ஸில் கேட்குறாங்க. எத்தனை பேர் ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்றான். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால ஸ்கூல்லேருந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. டீச்சர்ஸ் பண்ணுறதில்ல. இவங்களாக போக முடியாது. ஸ்கூலுக்கு போக முடியாது. கான்சன்ட்ரேஷன் தான் தானே போக முடியும். அப்போ ட்ராப் இன் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். அகாடமிக்னா படிப்பு, கல்வி நிலையம், கல்வி கற்பதில். அகாடமிக்னா கல்வின்னு அர்த்தம். ரைட்டா? பெர்ஃபார்மன்ஸ்னால் அதனோட கல்வியோட தரம், கல்வி கற்பது. அதே ரைட்டா? பெர்ஃபார்மன்ஸ்னால் கற்பதுனா கல்வி கற்பது நிறுத்தப்படுகிறது. ட்ராப்னா அவங்கள நிப்பாட்டிடுவாங்க. ட்ராப்னா விடுபடுகிறது. ரைட்டா? அப்போ கல்வி கற்பது இடை நீக்கிறது. ரைட்டா? அண்டு ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து ஆப்சண்ட் ஆகிடுறது. அண்டு காலேஜ். இப்போ காலேஜ் படிக்கிறவன் தான் காலேஜ்லேருந்து ஆப்சண்ட் ஆயிடுவான். ஸ்கூல் படிக்கிறவன் தான் ஸ்கூல்லேருந்து ஆப்சண்ட் ஆகிடுறது. ஆப்சண்ட் ஆனதுனால என்ன ஆகும்? ட்ராப் இன் அகாடமிக் இயர். அகாடமிக்னு என்னது? அந்த கல்வி நிலையங்கள் அந்த வருஷத்தில் அவங்க ட்ராப் ஆகிடுறாங்க. பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் போயிடுது. ட்ராப்னா இடைநிறுத்தம் செய்கிறார்கள். ரைட்டா? அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்னால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட திறமையை காண்பிக்க முடியவில்லை. அதனால் இடைநிறுத்தம் செய்யப்படுகிறார்கள். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா லேக்குன்னு என்னது? குறைபாடு. இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வ குறைபாடு இருக்கிறது. இந்த மருந்தை யூஸ் பண்ணால் ஆர்வ குறைபாடு ஏற்படும். ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது எதுலேயும். ரைட்டா? இன் பர்சனல் ஹைஜன் என்னது? பர்சனலில் தன்னோட சுகாதாரத்தின் மேலே ஆர்வமாகவே இருக்காது. ரைட்டா? கண்ட மேனிக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க, கண்ட மேனிக்கு படுத்து கிடப்பாங்க. ஒரு ஆர்வமாகவே இருக்காது. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னது அதாவது ஆர்வம் கம்மியாகிறது. லேக்குனா கம்மி. ஆர்வம் எதில் கம்மியாகிறது? இன் பர்சனல் ஹைஜீன். தன் சுகாதாரத்தின் மேல். தன்னுடைய சுகாதாரம். ஹைஜீன் சுகாதாரத்தின் மேலே ஆர்வம் இருக்காது. லேக்குனா குறையும். தன் சுகாதாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஐசோலேஷன். அப்போ ஐசோலேஷன் என்னது? தனிமையாக இருக்குன்னு விரும்புவாங்க. போதையை போட்டு தனியாக போய் படுத்து கிடக்குன்னு நினைப்பாங்க. ரைட்டா? அதை தனிமையை விரும்புவார்கள். அடுத்து என்ன இருக்கும்? டிப்ரெஷன் என்னது? மன அழுத்தம் அவர்களுக்கு இருக்கும். அடுத்து ஃபேட்டிக்யூன்னு என்னது? அது ஃபேட்டிக்யூன்னு சொன்ன என்னது? சோர்வாக இருப்பாங்க. ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. நடந்து போக முடியாது, படுத்துக்குருவாங்க. ஃபேட்டிக்யூன்னா சோர்வாக இருப்பார்கள். அண்டு அக்ரிசிவ் பிஹேவியர்னு சொன்ன என்னது? ரொம்ப ஆக்ரோஷமான
அக்ரெசிவ்னா ஆக்ரோஷமான ஒரு குணம், ஆக்ரோஷமான ஒரு நடத்தை. பிஹேவியர் நடத்தை குணம் ரெண்டு ஒன்று தான். அவர்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க கோபமாக பேசுவாங்க. அதான் அக்ரெசிவ்னா ஆக்ரோஷமான ஒரு நடத்தையை காண்பிப்பார்கள். இதெல்லாம் அந்த மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணவங்கள்ட்ட இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு டெட்ராய்டரேட்டிங்னு சொல்கிறான். டெட்ராய்டரேட்டிங்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா இது சீரழிவு. டெட்டரேட்டிங்னு சொல்கிறான். டெட்ரேட்டிங்னு சொன்னால் சீரழிவுன்னு அர்த்தம். சீரழிவு சிதைந்து போதல், சீரழிவு செய்யப்படுகிறது. எது? ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி, அவங்க குடும்ப மெம்பர்களோட உறவுகள் சீரழியப்படுகிறது. ரைட்டா? அண்டு ஃப்ரெண்ட்ஸோட உறவுகளும் சீரழியப்படுகிறது. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி போதை மருந்துகளுக்கு, குடும்பத்தாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் சொல்கிறான் டெட்டரேட்டிங். அதை டிட்டரோ ரேட்டிங்னு சொல்லுவான். டிட்டரோ ரேட்டிங்னா சீரழிவு, சிதைந்து போதல், கெட்டுப்போதல் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். ரைட்டா? சிதைந்து போயிடும். ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ் அண்டு மட்டும் குடும்பத்தாரோட உள்ள ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் இவங்க இந்த மாதிரி ஆளுகள் கூட. அண்டு சேஞ்ச் இன் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். சேஞ்சுன்னா மாற்றங்கள் ஏற்படும். உணவு முறையில், அவங்க சாப்பிட்ற உணவு முறையில் மாற்றங்கள் ஏற்படும். அண்டு ஹேபிட்ஸ் குணநலங்களும் மாறும். ரைட்டா? இந்த மாதிரி மருந்து உட்கொள்கிறவங்கள்ட்ட சேஞ்ச்னா மாற்றங்கள் ஏற்படும். இதில் உணவுலையும் மற்றும் ஹேபிட்ஸ் குணநலங்களிலும் மாற்றங்கள் ஏற்படும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்ட் அப்படைட். அப்போ ஃப்ளக்சுவேஷன் என்னது? ஃப்ளக்சுவேஷன் சொன்னால் அது ஏற்ற இறக்கம், மேலே போகும் கீழே வரும். ரைட்டா? மேலே போகும், சில சமயத்தில் கீழே வரும். அப்போ ஃப்ளக்சுவேஷனாக ஏற்ற இறக்கங்கள் இன் பாடி வெயிட். அவனோட உடம்போட வெயிட் வந்து கூடும் குறையும் இப்படி தான் இருக்கும்போது ஒரு சீரான இதில் இருக்காது. ரைட்டா? ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்ட் அப்படைட். அப்பட்டினா பசி. இந்த ரெண்டுமே கூடிகிட்ருக்கும் கூடும் குறையும் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு சீரான இதில் இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு காலையில் பசிக்கும், மதியம் பசிக்கும், நைட்டில் பசிக்கும். அவனுக்கு அப்படி இல்லை. திடீர்னு பசிக்கும், திடீர்னு பசிக்காது. திடீர்னு ஒரு 10 கிலோ கூடுவான், திடீர்னு 10 கிலோ குறைவான். அதான் சொல்கிறேன் ஃப்ளக்சுவேஷன் இன் பாடி வெயிட் அண்டு அப்படைட். அப்படின்னா ஃப்ளக்சுவேஷனாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இதில் அவனோட உடம்போட வெயிட்லேயும் மற்றும் அப்படைட் அப்படின்னு பசியிலையும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பசின்னா நேரத்துக்கு பசிக்காது, திடீர்னு பசிக்கும் ராத்திரி 2 மணிக்கு. அதை ஏற்ற இறக்கங்கள் உடம்புல உள்ள வெயிட்லேயும் பசியிலையும் இருக்கும். ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் அன் ஈஸி வே டு கெட் மணி ஃபார் அப்டைனிங் ட்ரக்ஸ். அப்போ எப்பயுமே தேடிக்கிட்டு இருப்பான். ஆல்வேஸ்னு எப்பொழுதும், லுக்கிங் தேடிக்கொண்டு இருப்பான். எதை லுக்கிங் அவுட்னு தேடிக்கொண்டிருப்பான். எதை? ஃபார் அன் ஈஸி வே, ஒரு எளிமையான வழியை தேடிக்கொண்டிருப்பான். எப்பையும் தேடிக்கொண்டிருப்பான். ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் அப்படின்னு தேடிக்கொண்டிருப்பான் எப்பொழுதும். எதை? ஃபார் அன் ஈஸி வே, ஒரு எளிமையான வழியை தேடிக்கொண்டிருப்பான். ஈஸியான வழி, எளிமையான வழியை. என்ன வழி? எதற்கு? டு கெட் மணி ஃபார் ட்ரக்ஸ். அப்படின்னா பணத்தை பெறுவதற்கு, யார்ட்டையாவது பைசா வாங்கணும். எதுக்கு? டு அப்டைனிங் ட்ரக்ஸ், அதை ட்ரக்ஸை வாங்குறதுக்கு பைசாவை யார்கிட்டருந்து வாங்கலாம் என்று ஒரு எளிமையான வழியை தேடிக்கிட்டு இருப்பான். வேலை செஞ்சு வாங்க மாட்டான். வேலை செஞ்சு சம்பாரித்து ட்ரக்ஸ் வாங்க மாட்டான். அவனால் முடியாது, வேலை செய்ய முடியாது. ரைட்டா? அதனால் என்ன சொல்லுவான்னு சொன்னால் ஒரு எளிமையான வழியை தேடிக்கொண்டிருப்பான். எதற்கு? டு கெட் மணி, பைசாவை பெறுவதற்கு எளிமையான வழியை தேடிக்கொண்டிருப்பான். அது எதற்கு? ஃபார் அப்டைனிங் ட்ரக்ஸ்னால் மருந்தை பெறுவதற்கு, போதை மருந்தை பெறுவதற்கு அவன் எளிமையான வழியை தேடிக்கொண்டிருப்பான். அடுத்து ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன்ஸ். அப்போ ப்ரோன் அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள். ரைட்டா? வாய்ப்புகள் அவனுக்கு ஏற்படும். எதுக்கு? இந்த மாதிரி உள்ள ஆளுகளுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். என்ன வாய்ப்புகள்? டு இன்ஃபெக்ஷன் லைக் எய்ட்ஸ்னால் ஒரு கெட்ட பொம்பளையாள்கிட்ட போனால் எய்ட்ஸ் வரும். ரைட்டா? அந்த நோய்கள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ப்ரோன்னா வாய்ப்புகள் உள்ளன. ப்ரோன்னா வாய்ப்புகள் உள்ளன. எதற்கு? டு இன்ஃபெக்ஷன் என்னது? அது பாதிப்புகள். ரைட்டா? இன்ஃபெக்ஷன்னா பாதிப்புகள் உண்டாக இவங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ப்ரோன்னா வாய்ப்புகள் உள்ளன. எதற்கு வாய்ப்புகள்? டு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஒரு பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புகள் உள்ளன. என்ன பாதிப்புகள்? லைக் எய்ட்ஸ்ன்ற ஒரு மோசமான வியாதி. ரைட்டா? பெண்கள்கிட்ட போகிற வியாதி. ரைட்டா? அண்டு ஹெப்படைட்டிஸ் பின்னா லிவர் வீங்கிறதுனால வரக்கூடிய ஒரு நோய். ஹெப்படைட்டிஸ் பி இது டேஞ்சரஸ் நோய். இந்த 2 நோய்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ரைட்டா?
அடுத்து நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அப்போ உலக சுகாதார மையம் ரைட்டா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன் 1984 1984 ரைட்டா. உலக சுகாதார மையமானது 1984 சஜஸ்ட்னா அறிவுறுத்தியது. எதை அறிவுறுத்தியது? த யூஸ் ஆஃப் டேம் ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் த யூஸ்னால் பயன்படுத்த வேண்டும். அதாவது உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன் 1984 1984 சஜஸ்டட்னா அறிவுறுத்தியது. எதை அறிவுறுத்தியது? த யூஸ் ஆஃப் தேஷ்னு பயன்படுத்துதலை. எதை பயன்படுத்துதலை? த டேம் வார்த்தையை பயன்படுத்துவது. எந்த வார்த்தையை? ட்ரக் டிபெண்டன்ஸ்னால் மருந்தை சார்ந்து இருப்பவர்கள். இன் பிளேஸ் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் அபியூஸ் அப்படின்றான். அப்போ அதாவது ட்ரக் டிபெண்டன்ஸ்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அப்படின்னா ட்ரக்னா மருந்தை சார்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லுங்க. இவங்களுக்கு போதைக்கு அடிமையானவங்கன்னு சொல்லாதீங்கன்றான். இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? அவர் என்ன சொல்கிறார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில்? த டேம் ட்ரக் டிபெண்டன்ஸ் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ. அதாவது உலக சுகாதார மையமானது சஜ்ஜஷன் அறிவுறுத்தியது. எதை த யூஸ்னால் பயன்படுத்த வேண்டும். எதை பயன்படுத்த வேண்டும்? த டேம் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். என்ன வார்த்தை? ட்ரக் டிபெண்டன்ஸ் என்று பயன்படுத்த வேண்டும். ட்ரக் டிபெண்டன்ஸ்னால் மருந்தை சார்ந்து இருப்பவர்கள். ட்ரக்னா மருந்து, டிபெண்டன்ஸ் மருந்தை சார்ந்து இருப்பவர்கள் என்று பயன்படுத்த வேண்டும். எதற்கு பதிலாக இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்னா இன் பிளேஸ் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன் அல்லது ட்ரக் அபியூஸ் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இதற்கு பதிலாக ட்ரக் டிபெண்டன்ஸை பயன்படுத்துகின்றான். எது? இன் பிளேஸ் ஆஃப் ட்ரக். அந்த வார்த்தை இன் பிளேஸ் அந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தையை பயன்படுத்த. இன் பிளேஸ் ஆஃப் எந்த வார்த்தை? ட்ரக் அடிக்ஷன் அப்படின்னா ட்ரக்னதை மருந்துக்கு அடிமையானவன். அந்த அடிமைன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறான். ட்ரக் அடிக்ஷன்னா போதை மருந்து. ட்ரக்னா போதை